எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகலவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. பெரியார் பற்றி யாராவது புகழ்ந்து பேசினால் அவர்களை செருப்பால் அடியுங்கள் என நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஈரோடு தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது பெரியார் ஆதரவாளர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. 20க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு, அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார். திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது. பதறினார், துடித்தார், அழுதார், புறப்பட்டார். அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அப்படின்னு எழுதிட்டாரு. அறிவுன்னு போடல, அதுல அறிவுன்னு போடுங்க, இதழ்வர் அது அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? எழுத்தாணி பிடிச்சு எழுத வச்சது யாரு? எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார். தமிழர்களை தன்மானத்தை முறக்கின பெரியார். இது மட்டுமா? இது மட்டுமா? இது மட்டுமா? தொல்காப்பியரை, அகநானூறு புறநானூறு தந்தவர்களை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, உண்டலகேசி, மணிமேகலை தந்தவர்களை, எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகலவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. பாவியலா எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வண்டியை ஓட்டிருக்காங்க, எவ்வளவு காலமா ஓட்டிருக்காங்க பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான், யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான். நீ 2 ரூபாய் சீப்பு செய்யும் போது நாங்க தேவமாறு, நாங்க விளக்குமாறு, நாங்க கோணாக்குமாறு, நாங்க நாடாக்குமாறு, நாங்க அந்த மாதிரிங்கிற. யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க மண் பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சான். அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார்? எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு. அதனால் அவர் RSS கைகூலி, ஆரிய கைகூலி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அவரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.